Hi, hello everyone. Once again, welcome back to the YouTube channel AM Tech Tamil. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணி எதனால் பிடிக்கல அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை எனேபிள் பண்ணி ஆல் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றுக்குன்னே நோட்டிஃபிகேஷன் அப்டேட்டாக கிடைக்கும். ஹாய் காய்ஸ், நான் உங்கள் நவீன் வந்தாச்சு. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சூப்பராக இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் பாதுகாப்பான மற்றும் சுகமான பயணத்திற்கு நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி வேர் இஸ் மை ட்ரெயின் அப்ளிகேஷனோட பார்ட் 2 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எஸ், பார்ட் 1 ரிவ்யூ நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் வீடியோ பாருங்கள். பார்ட் 1 பார்த்தா தான் உங்களுக்கு பார்ட் 2வும் புரியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டேட்டில் என்னென்ன ட்ரெயின்ஸ் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, அலாரம் எப்படி வைக்கிறது, ப்ளஸ் நம்ம போகிற கோச்சில், அதாவது நம்ம போகிற ட்ரெயினில் என்னென்ன கோச்சஸ் இருக்குது அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி உள்ளே போய்க்கிறேன். ஃபஸ்ட்டு Home screen, page 1 of 3, default page 1 you are home, page 4 of 4, app screen, page 4 of 4, page 3 of 4, page 2 of 4, where is my train? நான் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டேட்டில் என்னென்ன ட்ரெயின்ஸ் இருக்குது, இந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரம்மில் வந்து எந்த ஊர்லேருந்து நீங்கள் கிளம்புறீங்களோ அதை டைப் பண்ணிக்கோங்க. 2ல் வந்து எங்கே போய் சேரணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ரயில் தேடல் கொடுங்க. நான் ஆல்ரெடி ஃப்ரம்மில் வந்து கோயம்புத்தூரும், 2ல் வந்து சென்னையும் டைப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரயில் தேடல் கொடுக்குறேன். Double tap to activate. And trains. Back button. Double tap to activate. Labels available. Use swap and pen right to view. இப்போ ரயில் தேடல் கொடுத்தோடனே எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு என்னென்ன ட்ரெயின்ஸ் இருக்குது அப்படிங்கிறது காமனாக எல்லா ட்ரெயினுமே காட்டுது. ஒரு பர்டிகுலர் டேட்டில் என்னென்ன ட்ரெயின்ஸ் இருக்குன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்படி காமனாக காட்டும்போது மேலே உங்களுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அனைத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு 3-4 ஆப்ஷன் காட்டும். அனைத்தும் டிக் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காமனாக எல்லா ட்ரெயின்ஸுமே காட்டும். இன்று அப்படிங்கிறத டிக் பண்ணிங்கன்னா இன்றைக்கி என்னென்ன ட்ரெயின்ஸ் போகுது அப்படிங்கிறத காட்டும். நாளை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நாளைக்கு என்னென்ன ட்ரெயின்ஸ் போகுது அப்படிங்கிறத காட்டும். இந்த வேறு தேதி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இயரில் இருக்க எல்லா டேட்ஸும் வந்து காட்டும். அதில் உங்களுக்கு எந்த டேட் வேணுமோ அந்த டேட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டேட்டில் என்னென்ன ட்ரெயின்ஸ் போகுது அப்படிங்கிறத காட்டும். இப்போ நான் வேறு தேதி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். வேறு தேதியில் நான் ஒரு டேட் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து நான் வந்து 22 டிசம்பர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது செலக்ட் பண்ண உடனே எனக்கு 22 டிசம்பரில் என்னென்ன ட்ரெயின்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு எல்லாமே காட்டுது பாருங்கள். 02680 6:50 am 1:50 pm Dinamo Morgan Cat Papi Kovic and Singapore Rail TNR in list 02676 3:15 pm 11:00 pm Dinamo Morgan Kovic Kovic and Special TNR double tap to 02512 3:35 pm 11:05 pm SMTWTFS Correct Production TVCKBXP TNR double tap. ஓகேவா, இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து அந்த டேட்டில் என்னென்ன ட்ரெயின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. சரி, ஓகே, அடுத்ததான் நம்ம வந்து அலாரம் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரெயினை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிறேன் நான். 02680 6:50 am 02680 6:50 am 1:50 pm இந்த இடத்துலையும் நீங்கள் ஒரு ட்ரெயினோட ஸ்டேட்டஸை பார்த்துக்க முடியும். ஒரு ட்ரெயினை கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேயும் வந்து அந்த ட்ரெயின் எந்தெந்த ஸ்டாப்பில் நிற்குது, என்ன பிளாட்ஃபார்மில் நிற்குது, அந்த ட்ரெயினோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காட்டிடும். ஸோ ஒரு ட்ரெயினை கிளிக் பண்ணி உள்ளே வந்த உடனே உங்களுக்கு மேலே ரைட் சைடில் அலாரம்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எத்தனை நிமிஷத்துக்கு முன்னாடி அலாரம் அடிக்கணும் அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லும். அதை பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அதை பண்ணிக்கோங்க. அதை பண்ணிவிட்டு அந்த அலாரம் நிலையம் அப்படிங்கிற இடத்துல வந்து எந்த இடம் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு அலாரம் அடிக்கணும் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே அலாரம் வை அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது.
இந்த பட்டன் நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அலாரம் வந்து ஓகே ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாப் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை நிமிஷத்துக்கு முன்னாடி அலாரம் வச்சிங்களோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து அலாரம் அடிக்கும். ஸோ நம்ம தூங்கினாலும் கூட ஈஸியாக நம்ம எந்திரிச்சு நம்ம ஸ்டாப்பில் வந்து இறங்கிக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பரில் செம்மையாக இருக்குல்ல. சரி, அடுத்தது நம்ம போகிற ட்ரெயினில் என்னென்ன கோச் இருக்குது அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்ப்போம் வாங்க. இந்த அலாரம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த சீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி மேலே லெஃப்ட் சைடில் கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோச் லைனாக இருக்கும். ஓகே, என்ஜின் சொல்லுது. அடுத்தது ஒன்று, C1, C2, 3, C3, 4, D2, 5, D3, DC7, D4, 8, D5, 9, D4, 8, DC7, double tap to active, 37. இந்த பிசி அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, பிசி அப்படிங்கிறது தான் கேன்டீன். நம்ம ட்ரெயினில் கேன்டீன் இருக்கும் இல்லையா, அது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து லைனாக என்னென்ன கோச் இருக்குது அப்படிங்கிறதும் வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்வைப் பண்ணி பார்த்துக்க முடியும். எந்த கோச் வேணுமோ, இப்போது S1, S2, S3 அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது S5 வரும்போது நீங்கள் அதை டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கோச்சில் எந்த சீட்டு எந்த சைடு இருக்குது அப்படிங்கிறத காட்டும். 12 அப்படின்னா அது மிடிலா, லோயரா, அப்பரா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து இங்கே காட்டிரும் பாருங்கள். ஒரே நிமிஷம். 37, 22, tiger seat. 17, tiger seat. Double tap to act. 31, middle. 20, single seat. Double tap to activate. ஓகே, பார்த்தீங்களா? 37 சைடு சீட், 22 மிடில். ஸோ இந்த மாதிரிலாம் காட்டுது பார்த்தீங்களா? ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்ளிகேஷன். ஸோ உண்மையிலேயே வேறு லெவல் அப்ளிகேஷன். இதில் இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் ட்ரெயினுக்குள்ளே இருக்கும்போது இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து ஆஃப்லைன்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ட்ரெயினுக்கு வெளியில் இருக்கீங்க, அந்த நேரத்தில் நீங்கள் ஏதோ ஒரு ட்ரெயினோட ஸ்டேட்டஸை பார்க்கணும் அப்படின்னால் மட்டுமே நீங்கள் வந்து டேட்டா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரெயினுக்குள்ளே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஆஃப்லைனில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த சீட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் பக்கத்துலேயே உங்களுக்கு இன்டர்நெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதில் ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். அந்த இன்டர்நெட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த செல் டவர் ரயில் உள்ளே மட்டும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த செல் டவரை வச்சு உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் ஆகும். இந்த இன்டர்நெட் வந்து நம்ம வெளியில் இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரயில் ஜிபிஎஸ் வந்து ட்ரெயின்குள்ளே இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உண்மையிலே அப்ளிகேஷன் வேறு லெவலில் இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ உண்மையாகவே நல்லா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். நாங்கள் முதல்ல சொன்னது போல் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணி எதனால் பிடிக்கல அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை எனேபிள் பண்ணி ஆல் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றுக்குன்னே நோட்டிஃபிகேஷன் அப்டேட்டாக கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.